श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ओंबदावदे प्रकरणम 88வது श्लोकम। मायामय प्रपंचोऽयम् आत्मा चैतन्यरूपधृक् इति बोधे विरोधः कः लौकिक व्यवहारिणः। ध्यान दीप प्रकरणம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அத்தியாயத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விசாரணை முக்கியமான அம்சம் நிர்குண பிரம்ம ஞானி அண்ட் நிர்குண பிரம்ம உபாசகர். இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, அப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனை అనేది இருக்கா, அது தேவையா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விவரித்து வந்ததுக்கப்புறம் இப்போது டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஞானி அண்ட் உபாசகா அப்படி சொல்லும்போது ஞானி விஷயத்தில் 86வது ஸ்லோகத்தில் 86வது ஸ்லோகம் வரைக்கும் நிர்குண பிரம்ம உபாசகரை பற்றி வித்யாரண்ய சுவாமி விவரித்தார். அதுக்கு பிறகு இப்போது 87வது ஸ்லோகத்திலிருந்து இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற கான்ட்ராஸ்ட் வித்தியாசம் என்ன అనేది ஒரு ஸ்லோகத்தில் வர சில ஸ்லோகங்களுக்குள்ள அந்த விஷயத்தின் இப்போ விசாரணை செஞ்சிட்ருக்கிறோம். ஞானி விஷயத்தில் இந்த 89வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நிர்குண பிரம்ம உபாசகருக்கு விவகாரம் అనేది கஷ்டமாக இருக்கும், தடமாக இருக்கும். அவனு ரொம்ப நேரம் தியானத்திலேயே அதில் ஈடுபடணும்னு இருப்பார். அங்கே நிர்குண பிரம்ம உபாசனை అనేది கம்ஸ் அண்டர் கர்மா. ஆனால் நிர்குண பிரம்ம ஞானம் అనేది கம்ஸ் அண்டர் ஞானம். இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இவர் நான் ஆத்ம சைத்தன்யம், அது ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி, பாரமார்த்திக தத்துவம். இந்த ஜகத் అనేది மாயா ஜகத் லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இப்போ ரெண்டு லெவல் ஆஃப் ரியாலிட்டி கேன் கோஎக்ஸிஸ்ட் வித்தவுட் எனி ப்ராப்ளம். வித்தவுட் எனி ப்ராப்ளம், எந்த பிரச்சனை இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். ஆனால் இந்த மாயா ஜகத்து கூட லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி கூட விவகாரம் பண்ணும்போது ஞானி கர்த்திருவம் இருக்கும். ஆனால் நான் ஆத்ம சைத்தன்யமனி பாரமார்த்திக ரியாலிட்டின்னு பற்றி உள்ள தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் பாரமார்த்திக தத்துவமாக பார்த்தா அகர்த்திருவம், வியாபகாரிக சத்தியமாக பார்த்தா அது அங்கே கர்த்திருவம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வியாபகாரிகமாக கர்த்தா, பாரமார்த்திகமாக அகர்த்தா. அதனால தான் பகவத்கீதையில் அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்துகிற ஸ்லோகம் நைவ கிஞ்சித் கரோமீதி பஷ்யன் ஸ்ருண்வன் ஸ்புருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார் பகவான் அங்கே. அதனால இதில் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. ஞானிக்கு விவகாரம் கான்ட்ரடிக்ஷன் இல்லை.
எதுக்கு இந்த பாயிண்ட் இப்போது 87లో నిర్గుణ బ్రహ్మ ఉపాసన பண்ணுறவனுக்கு விவகாரம் லோகத்தில் ஈடுபடுறதுன்னா திரும்பி குடும்ப விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கணும் விவகாரம் பண்ணணும்னா அவனுக்கு கஷ்டம். ஏன்னா விவகாரம்ல போனால் நான் வந்து மாட்டிக்குவேன், நான் அகம் பிரம்மாஸ்மன் மறந்துடுவேன், நான் அஜ்ஞானி ஆயிடுவேன் திரும்பி, அப்புறம் எனக்கு மோட்சம் வருமோ இல்லையோ, நான் அகம் பிரம்மாஸ்மனை மறந்துட்டா என்ன ஆகுமோ, இப்படிப்பட்ட ஒரு ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது, தடங்கள் அவனுக்கு. அதுதானே விஷயம் பேசுகிறோம். ஆனால் இந்த ரெண்டு விஷயங்கள் பேசும்போது ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த லெவலில் இருக்கமனேது வந்து நம்மளுக்கு நம்ம மனசில் நமக்கு தான் தெரியணும். ఇది நான் ஞானியா நான் நிர்குண பிரம்ம உபாசகனா అనేది வெளியில இருந்து யாரோ பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேட்ஜெட் இல்லை. நம்மளை நம்ம கேட்டுக்கிட்டால் நமக்கு தெரியும் அப்படி. ஆனால் பிகினிங்கில் மொத்தம் சொல்லும்போது வேதாந்த விஷயத்தில் விவகாரத்தில் மாட்டிக்கூடாது, விட்ரான்னு சொல்லிட்டு போர்ட் ரிடக்ஷன் சொல்லி அது சொல்லி இது சொல்லி நிறையாவே வைராக்கியம் வளர்த்துக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அது யாருக்கு ஞானம் அடையணுமனி பிரயாணம் பண்ணிட்டு போகிற அந்த பக்கம் நோக்கி. அப்போது அதனால் இங்கே சொல்கிற ரெண்டு விஷயங்கள் வித்தியாசம். ஞானி ஆனதுக்கப்புறம் ஞானி விஷயத்தில் என்னன்னு. அதனால் இங்கே ஞானி விஷயத்தில் வரும்போது எல்லாமே நெகேட் பண்ணப்பட போகிறது இப்போது இன்றைக்கி வர ஆர்குமெண்ட்ஸில். அதனால் பகவத்கீதையில் கூட பகவான் வந்து சொல்லியிருக்கார் இந்த விதமாகவே. 3வது அத்தியாயத்தில் கர்ம பற்றி சொல்லும்போது யஜ்ஞார்த்தாத் கர்மணோ யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாசரம். ஆனால் இந்த உபாசகனுக்கு நிர்குண பிரம்ம உபாசனைக்கு அப்படின்னா நான் அகம் பிரம்மாஸ்மி అనేది இவனுக்கு ஃபேக்ட் இல்லை. இவனுக்கு ஒரு அது இமேஜினேஷனாகவே கண்டிஷனாகவே இருக்கு. அப்போ இவனுக்கு விவகாரம்னா பயம். ஸோ மோட்சம் வராதோ, நான் இந்த அகம் பிரம்மாஸ்மி விருத்தி மறந்து போவனோ అని பயம் இருக்கு. ஸோ விவகாரம் இஸ் ஏ சம்சாரம் அப்படின்னு அவனுக்கு. அதனால் ஹி வரிஸ் ஸோ மச் அபவுட் இட். ஓகே, அதுதான் இந்த கான்ட்ரா பிக்சர் 87ல் சொல்லி 89ல் வந்து ஞானி இந்த விதமாக சிந்திப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே சொன்னார். ஞானி என்ன சிந்திப்பார்? மாயாமய பிரபஞ்ச அயம். இந்த பிரபஞ்சம் மொத்தம் கூட வியாவகாரிக பிரபஞ்சம் மொத்தம் என்னுடைய சரீரம் மனசு எல்லாமே சேர்ந்து மொத்தம் மாயாமயம் பிரபஞ்சம் மித்யா. ஆனால் ஆத்மா சைத்தன்ய ரூப திருக்கு, இது நித்திய நிரந்தர சாட்சியாகவே திருக்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இது போதே. இந்த மாதிரி போதம் ஏற்பட்டதுக்கு பிறகு கஹ விரோதா லௌகிக வியாபகாரிணா, லோக விவகாரம் செய்கிறதுக்கு இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன விரோதம் ஏற்படும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வித்யாரண்ய சுவாமி 89ல் சொன்னார். அப்போது இங்கே என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணக்கு இப்போது இந்த ரெண்டு வாக்கியங்களுக்கு முதல் வரி 2வது வரைக்கு அன்றைக்கி கூட சொல்லியிருப்பேன். இவர் வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணும்போது ஒரு ஆட்டோ டிரைவராக ஆட்டோ அங்கே என்ன ஒரு 25 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவான். ஆனால் அதே ஆக்டர் வந்து சினிமா எல்லாம் ஆக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் வாங்குகிறான். ஸோ இந்த 50 ரூபாய் ஆட்டோ டிரைவரை ஆக்ட் பண்ணும்போது தான் 5 கோடி வாங்க போகிறேன், தான் ஆல்ரெடி கோட்டீஸ்வரன் అనేది மறந்துடுவானோ? மறக்கல இல்லை. ஞான விஷயத்தில் கூட அப்படி தான். அதே மாதிரி ஸோ ஞானம் உள்ளே இருக்கிறதுனால விவகாரம் பண்ணும்போது என்ன ஆகிப்போச்சு இப்போது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இப்போது காஞ்சி போன ரொம்ப சூடாக இருக்கிற தார் ரோடு இல்லைன்னா ட்ரை சாண்டு
ஆனால் அது மேலே காணப்படுற ஈரமான காணல் நீர். சாண்டு பார்த்தா கீழே ரொம்ப சூடாக, அந்த சாண்டோ தார் ரோடோ ரொம்ப ஹீட்டாக அப்படி சூடு வெயில் அப்படி இருக்கும்போது தான் காணல் நீர் காணப்படும். அப்போது ஒரு பக்கம் ட்ரை சாண்டு, அது மேலே காணப்படுறது வெட் மிராஜ் வாட்டர். அதனால் இந்த ரெண்டும் என்ன சொல்ல வரும், ஹாப்பிலி கேன் கோ எக்ஸிஸ்ட். ரெண்டுமே இருக்குது பார்த்தீங்களா. இந்த உதாரணம் நல்லா சிந்திக்கணும். ஞானி விஷயத்தில் அப்படி தான். ஒரு பக்கம் வியாபகாரிக பிரபஞ்சம் இருக்குது, விவகாரம் நடக்கிறதே, ஆனால் அது ட்ரை. ஆனால் ஆர்திரம் ஜுவலதி ஜோதிரஹமஸ்மி, ஈரமான ஆத்ம ஜோதி அணி அந்த மந்திரத்தில் வரும் இல்லையா. அது என்ன அப்படி ஜோதி ஈரமாக எப்படி இருக்கும்னு உபனிஷத்தை அப்படி தான் உபயோகப்படுத்துறது. அதனால கோஎக்ஸிஸ்ட் வெரிலே. இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிறோம். நான் ஸ்க்ரீன் மாதிரி, ஸ்க்ரீன் மேலே ஓடுற எந்த சினிமா, எந்த படம், எந்த காட்சியாவது, காமெடியாவது ட்ராஜடியாவது, ரெண்டு அந்த ஸ்க்ரீனுக்கு என்ன சமமாக இல்லையா? அந்த மாதிரி தான் ஞானி விஷயத்தில் இந்த ட்ராஜடி அண்ட் காமெடி ஆஃப் திஸ் ஹோல் வேர்ல்டு லைஃப் என்னது, போத் ஆர் மித்யா ஒன்லி. அது ட்ராஜடியாக இருந்தால் என்ன, காமெடியாக இருந்தால் என்ன, என்டர்டெயின்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஞாபகம் வச்சுக்குவான். அதுதானே சொன்னோம் 5 வேதாந்த கேப்சூல்ஸு. அதில் பார்த்தோம்னா அந்த கடைசி கேப்சூல் முதல் சொன்ன 4 பாயிண்ட்ஸு, நான் ஆத்மா, நான் இண்டிபெண்ட்டு, நான் வெளியில் நடக்கிற எந்த சேஞ்சினாலையும் எனக்கு எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இருந்த ஞானி, மறந்து போயிட்டா சம்சாரி. சரி, இது சொன்னதுக்கு பிறகு இப்போது இங்கே ஒரு கேள்வி அனுப்பப்படுறது 89வது ஸ்லோகத்தில். இனிமேல் நிறைய கேள்விகள் வரும், ரொம்ப வண்டர்ஃபுல் கொஷன்ஸ். அதுக்கு பதிலும் வித்யாரண்ய சுவாமி கொடுத்துட்டே வருவார். அபேக்ஷதே வியவஹ்ருதிஹ ந பிரபஞ்சஸ்ய வஸ்துதாம் நாப்யாத்மா ஜாட்யம் கிம் த்வேஷா சாதனான்யேவ காங்க்ஷதி. இதில் ஒரு கேள்வி இருக்கு, பதிலும் சொல்கிறார். என்னன்னா, ஞானி ஞானம் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு விவகாரம் பண்ணுறது முடியுமா? அதுதான் கேள்வி. ஞானிக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம், ஞானி ஆனதுக்கப்புறம், ஞானம் வந்தால் தான் ஞானி, அவர் விவகாரம் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்படி கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வித்யாரண்ய சுவாமி சொல்லுவார். ஓகே, வை நாட், ஏன் முடியாது அப்படின்றார். அதுக்கு தான் இப்போது பதங்கள் பாருங்கோ. வியவஹ்ருதி பிரபஞ்சஸ்ய வஸ்துதாம் அபேக்ஷதே ந அபேக்ஷதே. பிரபஞ்சஸ்ய வஸ்துதாம் வியவஹ்ருதிஹ ந அபேக்ஷதே. விவகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் அது வாஸ்தவமாக இருந்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வஸ்துதாமன்னா வாஸ்தவமாக, வேர்ல்டு ரியாலிட்டி இருந்தால் தான் விவகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியா? அப்புறம் ந அப்பி ஆத்மஜாட்யம் அபேக்ஷதே. அபேக்ஷதங்கில்லை. நான் அப்போ ஆத்மா ஜடமும் உலகம் சத்தியமனி ஆனதுப்பு தான் விவகாரம் பண்ண முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவன் என்ன கேள்றான், ஞானிக்கு விவகாரம் பண்ண முடியுமா லோகத்திலோ? சாதாரணமாக எல்லாரும் கூட அப்படி இருந்து லோக காரியங்கள் பண்ணுவாரா?
జ్ఞానం ఉందా பண்ணக்கூடாது, கண்ணு மூடிதான் உட்காரணுமே, பேசாமல் தான் உட்காரணுமேனு லோகத்தில் தப்பான கருத்து பாவங்கள் நிறைய இருக்குல்ல. குகையில் தான் இருக்கணும், மலையில் தான் இருக்கணும், காட்டில் தான் இருக்கணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் இந்த விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் சில ஞானம் என்ன, ஞானியோட நிலை என்னன்னது புரியும். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் இங்கே டெக்னிக்கல் டாபிக் தான் இது அனலைஸ் பண்ணப்படுறது. ஸோ புரிஞ்சதா? ஸோ பிரபஞ்சஸ்ய வஸ்துதாம் வியவஹ்ருதி ந அபேட்சதே. விவகாரம் பண்ணுறதுக்கு பிரபஞ்சம் வாஸ்தவமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஆத்மா ஜடமாகவும் அது இனர்ட்டாகவும் இருக்க வேண்டியது இல்லை. ஆத்மா ஆத்மாவாக இருக்க சத்தியமாக, ஜகத்து மித்யாவாக இருக்க, ஆனால் விவகாரம் நடக்கலாம். அப்போ அது தேவையில்லை. ஆனால் என்ன தேவை? சாதனானி ஏவ காங்க்ஷதி. அந்த விவகாரம் செய்யறதுக்கு சாதனங்கள் என்னென்ன வேணுமோ, அந்த சாதனங்கள் என்னன்னது, இங்கே சாதனங்கள் என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அடுத்த ஸ்லோகத்தில் அவரே சொல்லுவார் வித்யாரண்ய சுவாமி, சாதனங்கள் மற்றந்த ஏவ காங்க்ஷதி, தேவைப்படுறது. அது இருந்த விவகாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அங்கே மாற வேண்டியதில்லை. ஞானம் அதுக்கு தான் மேலே 3 உதாரணம் கொடுத்தோம். காணல் நீர் வெட்னஸ் அப்படி இருக்க அது, ஆனால் இங்கே ட்ரைனஸ் இருக்கு. ஆனால் ஞானம் என்ன, ரெண்டுமே போய் தான். காணல் நீர் இல்லை, அது வெட்டம் இல்லை. இப்போது இந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. சினிமான்னு ப்ரொடியூஸ் பண்ணுறவனும் பணம் செலவு பண்ணுறார், நிறைய பணம் வச்சு சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் அது கீழே எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணி அது செஞ்சு இது செஞ்சு நிறைய பணம், அப்புறம் பையர்ஸ் பணம் நிறைய கொடுத்துட்டு அது அப்புறம் தியேட்டர்ஸில் போட்டு அது பார்க்குறதுக்கு நம்ம எல்லோரும் காசு கொடுத்து போய் பார்க்குறோம். அங்கே ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பித்து இந்த பார்க்குற நம்மளை வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் மித்யா. ஆனால் பணம் கொடுத்துட்டு, பணம் செலவு பண்ணிட்டு போயிட்டு எமோஷ்னல்லி வி ஆர் என்டர்டெய்னிங். அங்கே அழு வந்தால் நமக்கும் கொஞ்சம் கண்ணில் ஜலம் வரும், கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுறோம். அந்த மாதிரி அங்கே ஹாப்பினஸ் சீன் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த பார்க்குறவனுக்கு இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தான் சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அங்கே நமக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சு கூட நம்ம அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் இல்லையா? ஆக்சுவலி அந்த மாதிரி இமோஷ்னலி ஹி வாண்ட்ஸ் டு கோ த்ரூ. அது என்டர்டெயின்மெண்ட்டு தானே. அப்போது ஒரு சினிமா படத்துக்கு போகிறதானே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தானே போகிறோம். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டில் ட்ராஜடி இருக்குது, காமெடி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் ஆகிறோம், ரியாக்டும் ஆகிறோம். ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, இது ரியாக்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் தெரியும், அப்புறம் வந்துடும், அடுத்து இன்னொரு படத்துக்கு போகிறோம். அந்த மாதிரி தான் இந்த விவகாரம் செய்கிறது. பிரபஞ்சம் அசத்தியமாக வேண்டிய அவசியமில்லை. அப்புறம் ஆத்மா பிரபஞ்சம் சத்தியம் ஆக வேண்டிய அவசியமில்லை. ஆத்மா ஜடம் ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. கேவலம் அப்போ என்ன வேணும்? விவகாரத்துக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் போதும் விவகாரம் நடக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன கேட்பியா? இதோ 90வது ஸ்லோகம் கேட்டுக்கோ, படிக்கிறோம். மனோவாக்காய தத்பாஹ்ய பதார்த்தா சாதனானி தான் தத்வவின்னோபமிருத்னாதி வியவஹாரோஸ்ய நோ குதஹ. என்ன சொல்கிறாருன்னா இங்கே, அப்போது இந்த விவகாரம் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் போதும். என்னென்ன வேணும்? மனஹா, வாக்கு, அப்புறம் காய. அப்படி என்ன? சரீரம், மனசு, உடம்பு, மனசு, புலங்களும், அப்புறம்
தத் பாஹ்ய பதார்த்தாக வெளியிலோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு வேண்டிய திங்ஸ் அதெல்லாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும், விவகாரம் நடக்கும். அவுட்டர் ஆப்ஜெக்ட்ஸு அப்படின்னா லைக் வீடு, காரு, ஆஃபீஸு எல்லாம் சாதனானி. இதுதான் வேர்ல்டு ஆக்டிவிட்டீஸுக்கு என்னென்ன சாதனங்களோ இதெல்லாமே. ஆனால் தத்துவவித்து இந்த ஞானி தான் ந உபமிருத்னாதி. இந்த ஞானி வாட்டினை டிஸ்ட்ராய் பண்ணலையே. ஞானம் வந்ததுனால இது எதுவுமே டிஸ்ட்ராய் பண்ணல. அது பாட்டுக்கு அது இருக்கு. சரீரம் இருக்குது, மனசு இருக்குது, புலங்கள் இருக்குது, சுற்றி உலகம் இருக்குது. ஸோ தத்துவவித்து தான் ந உபமிருத்னாதி. உபமிருத்னாதினா டிஸ்ட்ராய் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதனால் அப்போ அப்படி இருக்கும்போது அஸ்ய விவகாரः குதஹ நவு. அப்போது அவனுக்கு ஏன் விவகாரம் பண்ணுறதுக்கு என்ன கஷ்டம்? விவகாரம் பாட்டி விவகாரம் நடக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தானே விவகாரத்துக்கு வேணும். அதனால் ரியாலிட்டின்னு நம்ம மாற்ற வேண்டியதில்லை, மித்யானு மாற்ற வேண்டியதில்லை. மித்யா தான் இருக்குது, ரியாலிட்டி. அதனால தான் முதல்ல சொன்னோம், 2 ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் 2 ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டிஸ். அது ரெண்டும் அதாவது அப்படின்னு பார்க்குற ஞானம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இந்த சாதனங்கள்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் போதுமனே அந்த கொஷின் நெகேட் பண்ணி அதுக்கு பதில் 90 கூட கொடுத்தார். இங்கே நம்ம பகவத்கீதையில் பகவான் சொன்ன ஒரு ஸ்லோகத்தினை கூட ஞாபகப்படுத்திக்கணும். என்ன, இந்த தத்துவவித்து அனே தத்துவவித்து அதை பற்றி ஸ்லோகம் 3வது அத்தியாயம். மறுபடியும் பாருங்கோ, இது எல்லாமே நிறைய கர்மயோக 3வது அத்தியாயமே நம்ம ஏதோ ரொம்ப சிம்பிள் அனுப்பிச்சக்கூடாது. அது மறுபடியும் கேட்கணும். அங்கே தான் அசல் ஃபவுண்டேஷனே இருக்குது. அங்கே ஞானி கர்மன் எப்படி பார்ப்பான், கர்மத்தில் எப்படி ஈடுபடுவான், என்ன செய்வான். அதனால் ஞானம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கர்ம செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். அவன் எங்கே இருந்தான், யோகரதோவா போகரதோவா சங்கரதோவா சங்கவிஹீன யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவா. அது பஜகோவிந்தம். பகவத்கீதை என்ன ஸ்லோகம்னா, தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோः குணா குணேஷு வர்த்தந்த இதி மத்வா ந சஜ்ஜதே. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் பார்த்தீங்களா. இந்த தத்துவவித்து ஏ அர்ஜுனா, குண கர்ம இந்த விபாகம் அது என்னென்ன எப்படி பண்ண எல்லாம் அவன் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் குணாக குணேஷு வர்த்தந்தி, இந்த குணங்களுக்குள்ளே தான் பிரவர்த்திக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நானும் ஒன்றும் பண்ணலையே, அதுதான் சொல்கிறோம் அடிக்கடிக்கு. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் இதி மத்வா. அந்த தத்துவவித்து ந சஜ்ஜதே, அவருக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சிக்கிக்கலை, மாட்டிக்கலை, டிஸ்டர்ப் ஆகலை, விவகாரம் பண்ணலாம், எந்த விவகாரமாவது பண்ணலாம். அது ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற சாதனா படிகளில் விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது, வித்ட்ரா பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ ஞானியோட நிலை இஸ் சுப்பீரியர், சூப்பர் மோஸ்ட் ஹீரோ அதுதான் அப்படின்னு சொல்லி அப்புறம் 91வது ஸ்லோகத்தில் மறுபடியும் கேள்வி அனுப்புகிறான். என்னன்னு படிக்கிற முதல்ல, உபமிருத்னாதி சித்தம் சேத் த்யாதாசௌ நது தத்வவித் ந புத்திம் மர்தயன் திருஷ்டஹ. அர்த்தயன் ந புத்திம் சில புஸ்தகங்களிலோ ரீடிங் அப்படி கூட இருந்திருக்கலாம். ந புத்திம் அர்த்தயன் திருஷ்டஹ கடதத்வஸ்ய வேதிதாம். இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இதில் கேள்விகள் எல்லாம் அந்தர்கதமாக அப்படி இருக்கும். ஒருவேளை
நீ கேட்டா யாராவது ஞானி வந்து அவர் கூட மைண்டனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் கண்ட்ரோலிங் த மைண்ட் அதனால் தியானம் பண்ணுறார் அப்படின்னு நீ சொன்னால் உனக்கு அப்படி தோணிருதன்னா அப்படி காணப்பட்டதுன்னு சொன்னால் அப்படி அப்போ என்ன பதில் சொல்கிறாருன்னா அப்போது அந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இப்போது இந்த ஒரு 2 நாள் 3 நாள் வந்து யாரு கூட பேச மாட்டார், உள்ளேயே இருப்பார், அவர் வந்து ரொம்ப டீப் சாதனையில் இருக்கார். ஹாலிடேஸில் அங்கே ஹில் ஸ்டேஷனுக்கு போனதுனால அந்த ஞானி இப்போ அங்கே ஒரு சத்சங்கம் ஒரு பேச்சு இல்லாதனால ரொம்ப நேரம் மெடிடேஷன் உட்காருவாரோ, இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் சந்தேகங்கள் வரும். குரு என்ன ஞானி அப்படின்னா அப்போ ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்களே, எவ்வளோ நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் எங்காவது ஒன்றும் வேலை இல்லை, சத்சங்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது ஆசிரமில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் ஞானி வந்து ஒரு சிரிப்பார், அவ்வளோதான். ஏன்னா பதில் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அங்கே, அவங்க நினைக்கிறதெல்லாம் வேறே. அதனால் அப்படி கல்பனை வேண்டாம் ஞானின்னு பற்றி. சரி, அப்போ அப்படியே நீ நினச்சா அப்படி யாராவது பண்ணுறான்னு அண்ணா அவனுக்கு ஞானி இல்லை, அவர் தத்துவவித்து இல்லை, சரியா? அப்போ யாரும் அவர் ஓன்லியே தியானி, தியானி மெடிடேட்டர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணம் கொடுக்குறாரு. இப்போ பதத்தோட அர்த்தம் பார்க்குறோம், உதாரணம் சொல்லிடுறேன், அப்போ புரிஞ்சிடும், ஸ்லோகம் அர்த்தம் இல்லை. எப்படி என்ன கவுண்டர் கொஸ்டின் கேட்குறாரு வித்யாரண்ய சுவாமி. தியானம் பண்ணுறது தானே திரும்பி அதே சிந்தனை பண்ணுறதுன்னு தானே அர்த்தம். ஞானிக்கு அது தேவையில்லை. எப்படின்னு சொன்னால், ஒரு வாட்டி இந்த குடம் காட்டிட்டேன், இந்த குடம் பற்றி என்னன்னு ஃபஸ்ட்டு டைமே பார்த்தாச்சுன்னு உங்களுக்கு குடம்னு என்னன்னே தெரியாது. ஆனால் டீச்சரோ அம்மாவோ அப்பாவோ குடம் என்னன்னு காட்டி இது மண்ணுன்னு சொல்லி எல்லாம் ஞானம், குடத்துடைய ஞானம் ஒரு வாட்டி ஏற்பட்டுச்சு இல்லையா? ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த ஞானத்தினை ரிட்டைன் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஞானி இந்த குடம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இவன் வந்து இதை பற்றி மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? இல்லை நான் மெடிடேட் பண்ணலன்னு மறந்து போயிடுவேன்னு. அப்படின்னா லோகத்தில் எத்தனையோ லட்சம் விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு எல்லாத்தோட அறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் அப்போது ஏற்பட்டதை விட்டுட்டோம். அந்த அறிவு அనే விருத்தி தாட் ஏற்பட்டது, அந்த தாட் அப்படியே விட்டு போச்சு. ஆனால் அறிவு விட்டு போகல, தேங்க் காட். அதனால தான் அதுக்கப்புறம் எப்போ எங்கே அந்த குடம் பற்றி பேசினாவே போதும், உங்களுக்கு குடம் என்னன்னு தெரியும். அடிக்கடிக்கு கொண்டு வந்து குடம் காட்ட வேண்டியதில்லை, குடம் காட்ட வேண்டியதில்லை. இல்லை என்ன இன்னொரு உதாரணம் பாருங்க. நான் திடீர்னு உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பேன். ஃபோன் நம்பர் எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுருக்கீங்க ஒரு வாட்டி. சரி சார், இல்லை சுவாமி எனக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் ஞாபகம். சரி, உன்னுடைய பேர், உன்னோட பேர் வந்து உனக்கு நான் எப்போ கேட்டால், எங்கே கேட்டால், யார் கேட்டால் கூட டக்குன்னு அந்த அறிவு வருதா இல்லையா ஞாபகம்? அது ஒரு வாட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அறிவு வந்து பேருன்னி ஐயோ திரும்பி எங்காவது போனால் கேட்பாங்க, நான் மறந்துடுவேன்னு சொல்லி நான் மகேஷன் அப்படியே தியானம் பண்ணி ரிப்பிட்டேஷன் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா? இல்லை உங்கள் அம்மா அப்பா அவங்களோட பேரும் இது அடிக்கடிக்கடிக்கு நீ சிந்திக்கணுமா? வேண்டாம். ஒரு வாட்டி ஞானம் ஏற்பட்டால், எந்த ஞானமாவது ஆகட்டும், லோக வஸ்துல ஞானம் ஏதாவது கூட ஒரு வாட்டி அறிவு ஏற்பட்டால் அது வந்து திரும்பி போகாது. அது ப்ரிசர்வ் பண்ணிக்கணும், வச்சுக்கணும்னு அதுக்கு நீ ரிப்பிட்டேஷனும் சாதனை అనేది எதுவுமே பண்ணுறதில்லை. அப்போது வெளியில் இருக்கிற ஏதோ பொருள், இப்போது கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது காலேஜில் அப்படியெல்லாம் சம் ஃபார்முலாஸ் அதெல்லாம் படிப்போம், அது அப்புறம் மறந்து போகலாம், அது எங்கோ இருக்கும், திரும்பி சொல்லும் போது ஞாபகம் வரும்.
வெளியில் சில விஷயங்கள் இப்படி ஏதாவது மறந்து ஞாபகம் இல்லாமல் விட்டுடுவோம். ஆனால் என்னை பற்றி நான் விச் இஸ் வெரி க்ளோஸ் அபவுட் மை செல்ஃப் நான் எப்படி மறந்துடுவேன்? அது எதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும்? மறக்கிறதுக்கு அங்கே சான்ஸே இல்லையே. ஏதாவது மறக்கலாம், என்னை பற்றி நான் மறப்பானா? மறக்க முடியுமா? மறக்க முடியாது இல்லையா? அதனால் யாராவது தியானம் பண்ணுறாருன்னா அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஜாக்கிரதை புரிஞ்சுக்குங்கோ. அப்போ தியானமே பண்ணக்கூடாதுன்னா பண்ணணும். நீ ஞானியா நீ தியானியா అనేది உனக்கே தெரியணும். நீ நிர்குண பிரம்ம உபாசகனாக இன்னும் சாதகனாக நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது யாருக்கும் சொல்ல போகிறது இல்லையே நான் ஞானி நான் சாதகனே. அதனால் பயப்பட வேண்டாம். ஐயோ நான் 10 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், பஞ்சசசி 10வது அத்தியாயத்துக்கு போகிறேன், இன்னும் சாதகனானே சொல்லிட்டா வெக்கமாக இருக்குது, அதனால் அப்படி சொல்லக்கூடாது. இப்படி இன்னும் கிடையாது. அவங்க என்னென்ன நிலையில் இருக்கிறாங்களோ அந்தந்த நிலையில் அவங்களுக்கு உள்ளே தெரிஞ்சால் போதும். இப்போ ஒருத்தர் தெரிஞ்சு ஒருத்தர் சர்டிஃபிகேட்டு கொடுத்து, சுவாமி அட்லீஸ்ட் நீங்காவது சர்டிஃபிகேட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு ஞானியனே. எதுக்கு யார் சர்டிஃபிகேட்டு கொடுக்கணும்? சாஸ்திரம் கேளு, என்னன்னு விஷயம் புரிஞ்சுக்கோ, உனக்கே தெரியணும். இது யார் சர்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு சர்டிஃபை பண்ணுற விஷயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்றைக்கி கூட சொன்னோம், எனக்கு தெரியும் ஆனால் பிராரப்தத்துக்கு தெரியணுமே நான் ஞானியனே. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு தெரிய மாட்டேங்குது சார். நான் 10 வருஷமாக எவ்வளோ வேதாந்தம் அவர் ஒன்றும் படிக்கலை. ஆனாலும் என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டார், எனக்கு ஒன்றும் தெரியாது சுத்தம் பண்ணுறாரு. சொல்லிட்டு போகட்டுமே, இப்போ என்ன போச்சு? எதுக்கு அவருக்கு முன்னாடி நீ ஏன் ப்ரூவ் பண்ணிக்கணும்? என்ன இப்போ ப்ரூவ் பண்ணலன்னு என்ன போச்சு? உள்ளே எப்படி இருக்கேன் நான், இந்த லோகம் விவகாரத்தை நான் எப்படி பார்க்குறேன், மித்யாத்வ நிச்சயம் பண்ணியிருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியணும். அதனால் இந்த ஸ்லோகம் பாருங்க அர்த்தம். இப்போ நான் சொல்லிட்டேன் எல்லாமே. சித்தம் உபம்ருத்னாதி சேத், இந்த சேத் இருக்கிறதுனால தான். சப்போஸ் இஃப் யூ சே, நீ எப்படி ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த சித்தத்தினே மனசே இருக்கக்கூடாது, மனசில் எண்ணங்கள் ஒரு சித்தவருத்தி நிரோதா, அப்போதான் அது ஞானம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன், எந்த தாட்டு வரல, உலகம் எதுவுமே தெரியல, இப்படியெல்லாம் ஏதாவது சொன்ன அப்படின்னா அசோ அப்படி பண்ணுறவன் தியாதா, ஜஸ்ட் ஏ மெடிடேட்டர். பயந்துட்டு லோக விவகாரத்தில் உளுந்தா நான் என்னோடய ஸ்வரூபம் மறந்துடுவேன், நான் பிரம்மனை மறந்துடுவேன், லோகமன்னா விவகாரமன்னாவே இட் மேக்ஸ் அப்படி. அதனால் நான் நிறைய நேரம் தியானத்தில் உபாசனத்திலே ஈடுபடுறேன். பாருங்கள், உபாசகர்களுக்கு இந்த பிகினிங் இந்த யோக சாதனை மெடிடேட்டர்ஸுக்கு ரொம்ப சிரமம், டக் ஆஃப் வாராக இருக்கும். அது அப்படி தான் போய் ஆனால் சாஸ்திரம் கேட்டுட்டு மெச்சூரானால் சீக்கிரம் கரையேறி இந்த பக்கம் வருவான், ஞானி லிஸ்ட்டில் வருவான். அதனால் அசோ அப்படிப்பட்ட அந்த பர்சன் யாராவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறார், கண்ணு மூடியிருக்கார், தியானம் பண்ணுறாரு, மணிக்கணக்கில் அப்படி செய்கிறார் அப்படின்னு நீ பார்த்து நீ நினச்சிட்டு இருந்தா அவனை தியாதா தான், மெடிடேட்டர் தான். நது தத்துவவித்து. மெடிடேஷன் అనేది உபாசன అనేది கர்ம. அதனால் அவன் ஏதோ பண்ணுறான், ஞானி ஒன்றும் பண்ணலை. தத்துவவித்து, தத்துவத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கம்முன்னு இருக்கான். கம்முன்னு இருக்கான்னா செலிக்காமல் இருக்கிறான், செலிக்காமல் இருக்கிறான். அதனால் ஏன் இப்படி சந்தேகங்கள் வருமன்னா அர்ஜுனனே கேட்டானே பகவத்கீதையிலோ, செஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம். ஆமாம், அதெல்லாம் கிருஷ்ணர் இது கண்ட்ரோல் அர்ஜுனர் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாயுரிவ சுதுஷ்கரம், வாயு மாதிரி இது கண்ட்ரோல் பண்ணுறது இது அப்படி இருக்குன்னா கரெக்டு தான் அர்ஜுனா, யார் சொன்னால் சுலபமனே கஷ்டந்தான். కానీ அபியாச வைராக்கியேன ரெண்டுதுனால அதனே நீ கண்ட்ரோல் படுத்தி தாண்டிட்டு வரலாம்னார். அப்போ அங்கே இத்தனை ப்ராப்ளம் இருக்குது அந்த மைண்டுக்கு. அதனால தான் சகஜமாக இந்த மாதிரி கேள்வி வரும், நமக்கு சந்தேகம் வரும். ஆனால் ஞானி, we are talking about the who crossed this
hurdles of everything, all the upadhis, all the things. எந்த உபாதி சம்பந்தம் இல்லாமல் அவருடைய ஸ்வரூப நிஷ்டையிலேயே இருந்தான். நிஷ்டன்னு ஞான அபரோக்ஷானுபவம்ல இருக்கிறான். இனிமேல் அது எங்கே போகும், எப்படி போகும், போகிறதுக்கு சான்ஸ் எப்படி? நது தத்துவவித். எப்படி? இதோ உதாரணம் பாரு. ఘటతత్వస్య వేదిత బుద్ధిం. ஒரு வாட்டி புத்திలో ఘట விருத்தி, ఘట ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் குடம் பற்றி, அப்புறம் அதுக்கப்புறம் அர்த்தயன் ந திருடக. லோகத்தில் எங்காவது பார்த்தியா? அதுக்கப்புறம் அர்த்தயன்னா ஆர் மர்தயன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மைண்டுன்னு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேர் அர்த்தனம் ஆர் மர்தனம். சிங்கிள் பாயிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப சிங்கிள் பாயிண்டடாக இருக்கணும், இல்லைன்னா அந்த போயிடும். அப்படி வச்சுக்கிட்டு நீ தூங்க ஒரு நாளில் எத்தனையோ கேட்குறோம், எத்தனையோ விஷயங்கள் ஏற்படுது. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி புதுசாக ஒன்று பற்றி நமக்கு அது இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த அதோட ஞானம் புத்தியில் ஏற்படுதுன்னா அந்த விருத்தி ஞானம் கொடுத்துட்டு விருத்தி போயிடும். அப்போதைக்கு மறந்துட்டு அது விட்டுட்டோம். ஏன்னா அடுத்தது விருத்தி வருது. ஆனால் அறிவு போல, அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அறிவு போகல. அப்படி போகாத சமயத்தில் இந்த அகம் பிரம்மாஸ்மனே அறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் விருத்தி தான் முதல்ல. அந்த விருத்தி ஞானம் கொடுத்துச்சு. விருத்தி போனால் போட்டோம், இருந்தால் இருக்கட்டும். ஞானம் எங்கே போகும்? எப்போதாவது நான் நினச்சிக்கிட்டால் நான் என்னை ஞாபகப்படுத்திக்கலாம் தானே. அதுக்காக போய் நான் வந்து ஜபம் எதுக்கு பண்ணணும், உபாசனை எதுக்கு பண்ணணும்? உபாசனை எதுக்கு, யோகா எதுக்கு, தியானம் எதுக்கு? எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், சிரிப்பு வரும். என்ன பேசுறது சாஸ்திரம்னு சொல்லிட்டு. அது எப்போ சொன்னோம்? பகவத்கீதையிலே 11வது அத்தியாயத்தில் ந வேதைஹி ந யக்ஞஹி ந தானைஹி ந யஜ்ஜயா. எதினாலையும் அங்கே விஸ்வரூபம் தான் காட்டுதானே. அதை இந்த தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிறதுக்கு தட் ஆல் நாட் நெசசரி. என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் அது எதுவுமே தேவையில்லை. அது எல்லாமே இருந்து இது தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால் லோகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அறிவு ஏற்பட்டதுக்கப்புறம் போகிறது இல்லையே. நீ உனக்கே அப்படி சந்தேகம் வருது. திரும்பி ஞானி ஒரு வேளை மெடிடேஷன் ஞானி மெடிடேஷன் பண்ண மாட்டார். பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலேனான்னு ஒன்றும் இல்லை அவருக்கு. இஸ் ஜஸ்ட் ஃபார் ஆஸ் ஏ என்ஜாயிங் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணுவார். பண்ணலன்னா அவருடைய இஷ்டம். கர்த்தரும் அகர்த்தரும் அன்னதா கர்த்தரும். ஆனால் உபாசகர்கள் அப்படி இல்லை. உபாசகர் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதனால் எந்த உபாசனை செய்கிறவங்களுக்கு கூட சாதாரணமாக நிர்குண பிரம்ம உபாசனை இல்லை, லோக்கலில் சாதாரணமாக தேவதா உபாசனை பண்ணவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ரிசிடு, ரொம்ப இது. ஒரு நாள் விட்டுட்டாவே அப்படி என்ன ஆகுமோ அப்படின்னு அது மறந்துடும்னு அவ்வளோ. அதனால தான் அதில் நிஷ்ட நியமங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஞானிக்கு அது எதுவுமே இல்லை, எந்த ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை, எதுவுமே பந்திக்கலை அப்படி சொல்லி. அப்புறம் 92வது ஸ்லோகத்தில் இன்னொரு சந்தேகம் நல்லா இருக்குது. இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, என்ன கேட்குறாரு? சக்ருத் பிரத்யய மாத்ரேண घटश्चेद् भासते सदा स्वप्रकाशोऽयमात्मा किं घटवच्च न भासते. இங்கே என்ன கேட்குறாருன்னா, சரி நீங்கள் குடம் எக்ஸாம்பிள் சொல்லி என்னமோ சொல்லிட்டீங்க, குடமும் இல்லை அப்படிப்பட்ட வஸ்துகள் லோகத்தில், இந்த ஜட வஸ்துகள் அதெல்லாம் ஜட வஸ்துகள். லோகத்தில் எது தெரிஞ்சுக்கிட்டானோ அது ஜட வஸ்து தானே. தெரிஞ்சுக்கப்படுறது எல்லாமே ஜடம் அப்படி. ஆனால் ஞானம் అనేది வந்து அபவுட் ஒன்ஸ் ஓன் நேச்சரு. பாரு, அவனே பாயிண்ட்டுக்கு வரான். அது ஒன்ஸ் ஓன் நேச்சரு. அப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? எது ஆத்ம சைத்தன்யம் అనేది தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு குடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்கள் எப்படி குடம் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு வந்து இங்கே வைப்பீங்க? அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் சட்டிலாகவே கேட்குறான். ஆமாம்,
அப்போது அப்படி நீ ஒருவேளை கேட்டால் என்ன வித்தியாசம் இருக்குது எதுக்கு? குடம் பற்றி ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டாவே நீ அது மறக்காமே இருக்கும்போதோ ஆத்மா நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கிறது மட்டும் ஏன் இருக்காமல் போயிடும்? என்ன வித்தியாசம்? வை யூ ஆர் ஆஸ்கிங் டிஃபரெண்ட்னு. ஜடமும் சைத்தன்யந்தான். அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானம் அறிவு அப்படி இது இருக்கின்றதோ, என்னை பற்றி நானும் சாஸ்திரம் கேட்டு குரு கேட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த அறிவு கூட இப்படி தான் இருக்கும். இது எங்கே போகும்? அப்போ இதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரிப்பிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இதுக்கு சிரமப்படணுமா? சாதகனாகவே இருந்துகிட்டே இருக்கணுமா? உபாசகனாகவே இருந்துகிட்டே இருக்கணுமா? அப்படின்னு பதில் கொடுக்குறார். அதனால இந்த சிங்கிள் பாயிண்டடு மெடிடேஷனும் இதெல்லாம் சாதனைகளை ஞானம் வந்ததுக்கப்புறம் ஞானிக்கு எந்த அவசியம் இல்லை, சாஸ்திரமே அவசியம் இல்லை. கடவுள் வேண்டாம், குரு வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அது இப்போவே நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லி எடுத்துக்கூடாது. நம்முடைய நிலை, நம்ம எடை போட்டு எஸ்டிமேட் பண்ணுது. சாஸ்திரம் சொல்கிற படிப்போ ஆனால் இங்கே கிளியர் விஷன் கொடுக்கறது. எஸ் தென் ஐ ஹாவ் டு. அப்போது ஓகே, நான் சாதகனாகவே உபாசகனாக இருந்தால் பரவாயில்ல. கம் அப் கிராஸ் எல்லா ஹடில்ஸ்னு தாண்டி எல்லாத்தையும் உபாதிகளை விட்டுட்டு வந்துரு. இன்னும் பக்குவப்படுத்துக்கோ, சேரும். அதுக்கு தான் இந்த கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்ஸ் காட்டுறது. அதை பாருங்கோ பதங்கள் அர்த்தங்கள். கடக சக்ருத் பிரத்யய மாத்திரேன. ஓகே, கட்டம் అనేది அப்படியே ஒருவேளை நீங்கள் கேட்டால், அந்த கேள்வி கேட்டால் பாரு குடம் கட்டம் ஒரே வாட்டி சக்ருத்துன்னா ஒரே வாட்டி பார்த்ததுனாலேயே சக்ருத் பிரத்ய ஒரே ஒரு வாட்டி அந்த தெரிஞ்சுக்கிறனால விற்த்தினால சதா பாசத்தை அது இனிமேல் எப்பவுமே அது இருக்கும், உயிர் போகிற வரைக்கும். ஓகே, இனிமேல் பிரெயினே ஒர்க் பண்ணல, இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணல, அன்கான்ஷியஸ்னால் தெரியாது. பட் அதுக்கப்புறம் குடம் எப்பவுமே தெரியும். நீ பேச முடியலன்னு காட்டிட்டாவே உள்ளே தெரியும் குடம் என்னது. ஒரு வாட்டி பாசத்தை சதா எப்பவுமே. அப்படியே நீ சேத் அது பாசிக்கும். ஆனால் அயம் ஆத்மா ஸ்வப்பிரகாஷ. ஓகே, ஆத்மா ஸ்வயம் பிரகாசம் இல்லையா? அது சைத்தன்யம், அது இதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஒருவேளை நீ சொன்னால், ஏன் என்ன வித்தியாசம் எதுக்கு? கிம் அந்த ஆத்மா ஸ்வயம் பிரகாஷ ஞானம் கூட ஏற்பட்டது. குடஞானம் அப்படியே இருக்கும்போதோ அகம் பிரம்மாஸ்மின ஞானம் அப்படி இருக்கும். கிம் கடவத் நச்ச பாசத்தே, ஏன் இது மட்டும் அப்படியே பாசிச்சுட்டு இருக்கக்கூடாது? அது எப்பவுமே இருக்கு, அந்த அறிவு இருக்குல்ல. அப்போ நீயே அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ்னு தப்பாக சிந்திக்கிற, வேண்டா விட்டுடு அப்படின்னு சொன்னார். சரி, இவன் விடுற மாதிரி இல்லை. அது விட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்குறான். 93. ஸ்வப்பிரகாசதயா கிம் தே தத்புத்திஸ்தத்வவேதனம் புத்திஷ்ச க்ஷணநாசேதி சோத்யம் துல்லியம் घटादिषु. இவன் இன்னொரு விதமாக சுற்றி இன்னொரு விதமாக கேட்குறான். என்ன கேட்குறான்? ஓகே சார், ஆத்மா ஸ்வயம் பிரகாசந்தான், அது ஸ்வயமாக பிரகாசிச்சிருக்கிறது, செல்ஃப் எஃபல்ஜென்ட்டாக இருக்கு. அதனால் வெளியிலோதே தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே நீ குடம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நீ இருக்கிறதுனால தான். நீ ஸ்வயமாக பிரகாசிக்கிறதுனால உன்னை பற்றி நீ ஸ்வயம் பிரகாசம்னு தெரிஞ்சுக்கணும் தான். இப்போ அதில் என்ன சிரமப்பட வேண்டியிருக்கே? ஆனால் இவன் என்ன, சரி உங்கள் ஆத்மா நீங்கள் சொன்னால் அது ஸ்வயம் பிரகாஷம் தான், செல்ஃப் எஃபல்ஜென்ட் தான், ஆகட்டும். சோவாட்டன்னா ஏன் அப்படி கேட்குறேன்னா, ஏன்னா புத்தி விருத்தி
బుద్ధి వృత్తి, బుద్ధిలో వృత్తి. நான் பிரம்மமனே தெரிஞ்சுக்கிறது விருத்தி தான். அகம் பிரம்மாஸ்மி ஆல்சோ விருத்தி தான். அன்றைக்கி முதல் நாள் இந்த டிஸ்கஷன் ஆரம்பம் 2 கிளாஸ் முன்னாடி சொன்னோம். நிர்குண பிரம்ம ஞானிக்கும் ஏற்படுறது அகம் பிரம்மாஸ்மி விருத்தி தான். నిర్గుణ బ్రహ్మ ఉపాసకనికి ఏర్పడది బుద్ధిలో అహం బ్రహ్మాస్మి వృత్తి దా. అవి 2 వృత్తిಗಳು దా. இங்கே என்னன்னா அது புத்தியில் விருத்தி தான். நான் பிரம்மமனை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் புத்தியில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கப்படுறதோ அந்த விருத்திகள் எல்லாமே அடுத்த க்ஷணமே நாசனமாகி போகிறது. விருத்தி நாசனமாகி போடுறது. ஆனால் இன்றைக்கி எனக்கு இன்னும் புரியல. நான் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடியே சொல்லிட்டோம், விருத்தி நாசனமாகட்டோம்ப்பா, அறிவு நாசனமாகாதன்னு சொன்னோம் இல்லையா? ஆனால் இவன் மறுபடியும் அந்த புத்தியில் விருத்தி அகம் பிரம்மாஸ்மி అనేది ஸ்வயம் பிரகாசம் ஆகட்டும், ஸோ வாட். ஆனால் அந்த விருத்தி கூட நசிஞ்சு போகிறது தானே, விருத்தி நசிஞ்சு போகிறது தானே என்றான். அதனால் மூமெண்ட். ஸோ அதனால் அப்படியே நீ இவர் கேட்குறான். ஓகே, கேட்டால் பதில் ரொம்ப சுலபமாக சிம்பிளாக ஆமாம் நீ சொன்னது தான் பதில், நாங்கள் சொல்கிறது கூட அது இது சமம்ன்றார். பதங்களுடைய அர்த்தம் பாருங்க. இப்போ ஸ்வப்பிரகாசத்தையா தேக்கிம், சரி அந்த செல்ஃப் எஃபல்ஜென்ட் ஆத்மா செல்ஃப் எஃபல்ஜென்ட்டாகவே இருந்து போகட்டும். செல்ஃப் தாக்கிம், அதனால் என்ன, அதான் ஸோ வாட், என்னதான் சாதிக்கிறீங்க அதுக்கு, வாட் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ். ஏன்னா தத் புத்தி தத்துவவேதனம், அது இட்ஸ் எ நேச்சர் ஆஃப் நாலெட்ஜ் ஓன்லி. விருத்தி புத்தியில் ஏற்படுற தத் புத்தி, அந்த புத்தி தத் புத்தி தத்துவவேதனம், அந்த பிரம்மன் தத்துவம் நான் பிரம்மனை தெரிஞ்சுக்கூட ஒரு விருத்தி தான். ஆனால் புத்திச்ச க்ஷணநாசியா, அந்த புத்தியில் வர விருத்தி, புத்திமன்னு இங்கே விருத்தி, மனசில் ஒரு விருத்தி க்ஷணநாசியா, அடுத்த க்ஷணமே அது நாசனமாக போகிறது. இத்தி சேத் இத்தி சோத்தியம், நீ இப்படி நினச்சி இப்படி கேள்வி கேட்கறதா இருந்தால் அப்போது நான் அதே தான் சொல்கிறேன், கட்டாதிஷு துல்லியம். ஓகே, இங்கே நசிஞ்சு போகிறது. அப்போ கட்டம் ஞானம் கூட நசிஞ்சு போகிறது தானே. உனக்கு எப்படி அப்புறம் கட்டம் ஞாபகம் இருக்குது? அதனால தான் சிம்பிளாக இவர் இதே மாதிரி தான் கட்ட ஞானத்தில் கூட நீங்கள் அப்படி சொன்னால், கட்ட ஞானத்தில் கூட அப்படி தான். கட்ட ஞானம்னா லோகத்தில் எந்த வஸ்து ஞானம் கூட அப்படி தான்ப்பா ஏற்படுறது. புத்தி விருத்தி நசிஞ்சு போகிறது அதே தான். நீங்கள் இங்கே மட்டும் இருக்கிறதுன்னு அப்போ அங்கேயும் இருக்குல்ல, அங்கே அப்போ பிரயத்தனம் பண்ணுறியா குடம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி. எங்கள் பாரியை இவங்கள என்ன பாரியை, இவங்க தான் என்ன பாரியா, என்ன பாரிய பேர் இதுதான் வைஃப் பேருன்னு அதே ஜபம் பண்ணிகிட்டே இருப்பியா? எங்கே இப்போ யார் கேட்பாங்களோ உடனே மறந்து போடுறான்னு என்னமோனே இல்லையே, அந்த அறிவு இருக்குல்ல எப்போவுமே. ஸோ அதனால் விருத்தி எனிஹோ நசிஞ்சு போயிடும், எல்லா விருத்தி. ஆனால் அது ஏற்பட்ட ஞானம் நசிஞ்சு போகிறதில்ல. இப்படி லோக்கல் லௌகிக வரலி திங்ஸில் அதே மாதிரி தத்துவ விஷயம் இந்த அகம் பிரம்மாஸ் விஷயத்தில் கூட சமம் தான், துல்லியம். இது சேர்த்து சமம் என்றார். துல்லியம் கட்டாதிஷு கூட துல்லியம்னா சிமிலர், ஹோல்ட்ஸ் குட். நீங்கள் சொன்னது இதே பாயிண்ட் அங்கே கூட அப்ளை ஆகும்னார். அப்புறம் 94 घटादौ निश्चिते बुद्धिः नश्यत्येव यदा घटः इष्टो नेतुं तदा शक्यः इति चेत् सममात्मनि. அதே மாதிரி கேள்விதான். ஒருவேளை நீ இப்படி கேட்டா, இல்லை அப்படின்னு சொல்லி மேலே இப்போ நீ சொன்ன லாஜிக்கு அதுக்கு குடத்துக்கு எல்லாத்துக்கும் கூட அப்ளை ஆகும். அதே லாஜிக்கு தான், நசிஞ்சு போகணும். ஆனால் ஞானம் இருக்கிறதே, அப்போது அகம்பிரமாசி ஞானம் கூட இருக்கும், நசிஞ்சு போகிறது என்ன. 94 என்ன கேட்குறான், இன்னொரு லாஜிக்கலாகவே
இல்லை நான் அப்படி சொல்லலை, அது இல்லை. ஒரு வாட்டி குடம் உடைய ஞானம் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த புத்தி விருத்தி நசிஞ்சு போனால் கூட அந்த குடம் உடைய ஞானம் போகிறது இல்லைன்றான். பாருங்க, அதே முன்னாடியே 3 ஸ்லோகம் முன்னாடியே சொன்ன விஷயந்தான். ஆனால் திரும்பி அங்கேயே மாட்டிக்கிறான் அதுலேயே. ஏன்னா இவனு ஆத்மா பற்றி சொல்லும்போது சைத்தன்யமணி, அப்புறம் ஜடம் இந்த லோக விஷயங்கள் வஸ்துவில் பற்றி சொல்லும்போது வேறு அணி அப்படின்றான். ஆனால் ரெண்டுமே அகண்டார பிரம்மாகார விருத்தி புத்தியிலோ மனசில் தான் ஏற்படுறது. 2 விருத்தி தான். ஆனால் விருத்தி ரஹிதமாகவே விருத்தி இருந்தான்னு இல்லைன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஞானம் அறிவு இருக்குல்ல. இப்போ இங்கே என்ன சொல்கிறான்னு அவரும், இந்த குடம் பற்றி ஞானம் ஒரு வாட்டி ஏற்பட்டால் புத்தியில் விருத்தி நசிஞ்சு போனால் கூட மறுபடியும் அந்த குடம் பற்றி பேசும்போது அது எல்லாத்துக்கு பேசும்போதோ எது பார்க்கும்போதே குடம் ஞானம் உடனே வந்துடுது. ஆனால் இங்கே அப்படி அது ஒர்க் ஆகுமா, இங்கே அப்படி செல்லுமா அப்படின்னு நீ கேட்டால் அங்கே குடம் திரும்பி இருக்க வேண்டியது இல்லை. குடம் ஞானம் ஏற்படுறதுக்கு அடிக்கடி குடம் காட்டினாதான், இல்லை எனக்கு தெரியல, நீங்கள் நான் குடம் அது என்ன குடம்னு என்ன காட்டினாதான் ஞானம் வருமா? இல்லையே, காட்ட வேண்டியதில்லை. ஓகே, ஏதாவது கேட்டால் அப்புறம் திரும்பி இருங்க, நாங்கள் திரும்பி படித்து தான் சொல்லுவியே. எல்லாமே லோகத்தில் விவகாரம் அப்படி பண்ணுறது இல்லையே. எல்லாமே சட்டுன்னு ஞாபகம் வருது. அது உள்ளே இருக்கிற அந்த ஞானம் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணாவே வருதே போலியே. அப்படின்னு சொன்னால் வெரி குட். அதே மாதிரி தான் இந்த நீ சொன்ன லாஜிக்கே, இந்த லாஜிக்கு தான் இருந்ததுன்னா அது கரெக்டு தான். ஆத்ம விஷயத்தில் கூட அப்படி தான்ப்பா. நீ சொன்னதே பதில் உனக்கு. ஆத்ம விஷயத்திலும் அப்படி தான். மேலே அப்படி தான் துல்லியமன்னார், இங்கே சமமன்றார். பாருங்க, घटादौ निश्चिते ஒரு வாட்டி குடம் இதுன்னு சொல்லி நிச்சயமாக தெரிஞ்சதுக்கப்புறம் யதா புத்தி நஷ்யதி ஏவ அந்த விருத்தி நசிஞ்சு போகிறது. ததா ஆனால் அதுக்கப்புறம் அப்படி நசிஞ்சு போனாங்கன்னா இஷ்டா கடா நேத்தும் சக்கியா, எனக்கு விரும்பும்போது அந்த கடஜானம் அப்படியே வருது. கடஜானம் வருது, பேச்சில் வருது, மனசில் வரலாம், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எப்படியாவது வரலாம். நேத்தும் சக்கியா இது சேத் அப்படின்னு நீ சொன்னால் அதே தான். சமம் ஆத்மனே, இந்த பிரம்மா ஆத்ம விஷயத்தில் கூட அந்த ஞானம் ஏற்பட்டது. எப்போ வேணுமன்னா ஐ கேன் இன்வோக் அட் திஸ் தேர் ஆல்ரெடி அகம் பிரம்மாஸ்மி. அதனால் நோ ப்ராப்ளம், சமம் தான். ஆத்மலும் நீ சொன்ன லாஜிக்கு தான் இந்த விஷயத்தில் கூட வர்த்திக்கும். அதனால் ரொம்ப கொடுப்புக்காது, ஆர்குமெண்ட் மேல் ஆர்குமெண்ட்டு. ஆனால் இவனை விடமாட்டான், நல்லது, நமக்கு நல்லா படிச்சுக்கலாம். இப்போ மேலே சொன்ன ஸ்லோகத்தில் ஆத்மனி சமம் அப்படி அనే பதத்தினி ஆச்சாரியர் அது தனியாக ஆச்சாரியரே, இதில் பூர்வபக்ஷி இல்லை, ஆச்சாரியர் விவரிக்கிறார். ஓகே, நிச்சித்ய சக்ருதாத்மானம் 95 படிச்சிட்ருக்கேன் நான். நிச்சித்ய சக்ருதாத்மானம் யதாபேக்ஷா ததைவதம் வக்தும் மந்தும் ததா தியாதும் சக்னோத்யேவ ஹி தத்வவித். இப்போ பியூர் அந்த ஞானி பற்றி, தத்துவவித்துக்கு அப்புறம் அந்த ஞானம் எப்பவுமே இருக்கு. நிச்சித்ய உண்மையாக சொல்லணும்னா ஹி இல்லை, பிகாஸ் எதனாலன்னா ஆத்மானம் எதனால் ஆத்மனி சமம்னு சொன்னானே, ஆத்மாவில் கூட அதே லாஜிக் அப்ளை ஆகும்னு சொன்னானே. ஆத்மானம் சக்ருத் நிச்சித்ய, ஓகே, ஆத்மனி சமம்னு விட்டுட்டா அது விவரிக்கணும் இல்லையோ, அதனால் ஆச்சாரியர் இங்கே விவரிக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி குடத்துடைய
ஞானம் சக்ருத்து ஒரு வாட்டி காட்டினா தெரிஞ்சிச்சாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஆத்மா விஷயத்தில் கூட சக்ருத் நிச்சய ஒரே ஒன்ஸ் நிச்சயமாக தெரிஞ்சதுக்கப்புறம் ஹேவிங் ரியலைஸ்டு தத்வவித்து திஸ் மேன் ஆஃப் இவர் ஞானி ஹூ கிளைம்டு ரியலைஸ்டுன்னு கூட சொல்ல வேண்டாம், எட்டெயின்டுன்னு சொல்ல வேண்டாம். ஓகே, claimed, who claimed himself as the Brahma Chaitanya Tattvam, Tattvavit, Yada Apeksha, எப்போ அவருக்கு தோணுறதோ, whenever needed, whenever he desires, whenever he wants, tada eva, அப்பப்போ, அப்போ, then and there, tada eva, தம் அந்த ஆத்மனை பற்றி வக்தும் பேசுறதுக்கு, okay, to speak about it, மந்தும் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு, ததா இல்லைன்னா தியாத்தும் தியானம் பண்ணுறதுக்கு. ஓகே, வாட் இஸ் த ரிஃப்ளெக்ட் அண்ட் வாட் இஸ் மெடிடேஷன் ரெண்டுத்துக்கு டிஃபரென்ஸு? மந்தும் அண்ட் தியாத்தும் மனனம் பண்ணுறதுக்கு, நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு. ஓகே, இல்லைன்னா வக்துமன்னா இதோ இந்த மாதிரி டீச் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு. சக்னோதி ஏவா, கண்டிப்பாக சாத்தியப்படும். எப்படி? அந்த கட்டம் நீ சொன்னது தான் நான் விவரித்து இப்போது ஆத்மல கூட ஆத்மனி சமமன்னான இதுதான் விஷயம். ஸோ ஹீ கேன் ரிகலெக்ட், ஹீ கேன் திங்க், ஹீ கேன் டாக், ஹீ கேன் டுவெல்வ் அப்பான் இட், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது பண்ணிகிட்டே இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா போயிடும் போயிடும் போயிடும், பயம் போயிடும். அப்படி தேவையில்லை. ஏன் லோக ஞானத்தில் எதுவும் இல்லை, அப்படி போயிடுமோ போயிடுமோ போயிடுமா. ஏதோ எக்ஸாம் எழுதும் போது தானே குழந்தை வந்து எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் திரும்பி படிக்கலேன்னு இன்றைக்கி மறந்துடுவேன், போகும்போது திரும்பி படிக்கலேன்னு மறந்துடுவேன். அந்த கொஞ்ச நேரம் டென்ஷன் போய் எழுதிட்டான், அதுக்கப்புறம் மறந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் கூட ஜெனரலாக எல்லா லோக விவகார ஞானம் இருந்துகிட்டே இருக்கு எப்பவுமே. ஒரு வாட்டி சைக்கிளிங் கற்றுக்கிட்டா, அது இன்னும் சட்டில் பாயிண்ட் பாருங்கள். சைக்கிளுக்கு கற்றுக்கினதுக்கப்புறம் மறந்து போகிறது இல்லையே, ஸ்விம்மிங்கை கற்றுனதுக்கப்புறம் மறந்து போகிறது இல்லையே. அது எப்படி இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. வந்துச்சு அவ்வளோதான். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா வந்துச்சு தான். அதே மாதிரி தான் பிரம்ம ஜானம் ஒரு வாட்டி ஏற்பட்டதுன்னா ஞானம்தான். இனிமேல் அதில் இந்த மாதிரி சந்தேகங்கள், கான்ட்ரடிக்ஷன்ஸு, டவுட்ஸு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் இருக்கேன்னா இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரலேன்னு அர்த்தம். அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 96 என்ன சொல்கிறாரு, இந்த பூர்வபக்ஷி வந்து அவருடைய ஆர்குமெண்ட்டுன்னு கண்டினியூ பண்ணுறாரு. உபாசக இவ தியாயன் லௌகிகம் விஸ்மரேத்யதி விஸ்மரத்யேவ சாத்யானாத் விஸ்மிருதிர்னது வேதனாத். நல்ல கொஸ்டின் ஒன்று. என்ன சொல்கிறாருன்னா, உபாசகர் வந்து உபாசகன் மாதிரி ஞானி கூட அவர் he forgets the worldly activities, லோக விவகார விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவானா? அப்படி தியானத்தில் உட்கார்ந்தா கண்ணு மூடிட்டு உபாசகர் என்னன்னா லோக விவகாரங்கள் எல்லாம், லோகம் விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவான். ஏன்னா டீப் மெடிடேஷன் அன்னும். உபாசகன் மாதிரி ஞானி கூட அவர் அந்த தியானத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவார். வரலி ஆக்டிவ் எஃபைர்ஸ் எல்லாம் மறங்குறதுன்னு இங்கே வரலி விவகார விஷயங்களிலோ ஈடுபடுறதுக்கு பயம். சாதகர்களுக்கு முதல்ல நிறையவே அப்படி இருக்கணும். ஐயோ எங்கே போனால் எங்கே மாட்டிக்கிறோம் தேவையில்லாமன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒதுங்கி இருக்கணும். ஆனால் we are talking about the ஞானி. அதனால தான் ஞானிக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்கிறது காரணம் அதுதான். ஏன்னா அவர் இனிமே எந்த இன்டராக்ஷனும் எந்த இது கூட இவருடைய ஆத்மனிஷ்டனை வந்து கலக்காது. அதுக்கு அந்த சக்தி இல்லை. எந்தாவது ஆகட்டும், ஏதாவது நடக்கட்டும், அது பெரிய காரியம் சின்ன காரியம், தேகம் விஷயம் மனசு விஷயம், நத்திங் டூயிங், அந்த அளவு அதுக்கு பேர் ஞான நிஷ்டன்றோம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இவர் உலக விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு போயிடுவாரோ, ஓகே, அதில் இஷ்டம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் இருப்பாரோ அப்படின்னு சொன்னால் வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே குட், லெட் ஹிம் ஃபர்கெட், ஸோ வாட், மறந்து போட்டோமே, என்ன போச்சு இப்போ. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன தெரியுமா, உபாசகனு மறக்கிறது இதெல்லாமே உலகம்ல ஈடுபடாமல் இருக்கணும்னு தூரமாக இருக்கிறதுனே ட்ரைங் டு ஃபர்கெட் த வேர்ல்டு, இது எல்லாமே கூட என்ன தெரியுமா, அவன் டியூ டு தியானமனே கர்மத்தினால அவர் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், தூரமாக இருக்கிறதுக்கு விரும்புகிறான். ஆனால் ஞானி வேறு, ஞானி ஞானத்தினால ஏதோ பண்ணில்லை, ஞானம் வந்துச்சு அவ்வளோதான், கர்ம பண்ணல, மெடிடேஷன் பண்ணல, பை டூயிங் மெடிடேஷன் கிடையாது, பை டூயிங் ஞானம் கிடையாது, ஞானம் பண்ணுற விஷயம் இல்லை, இருக்கிற விஷயம் இருக்கு, பீயிங் இஸ் ஞானம். அதனால் ஞானி விஷயத்தில் ஞானம் பண்ணல, ஞானியாக இருக்கான் அவ்வளோதான். அதனால தான் உபாசகன விஷயம்లో இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி ஞான காரணம் இல்லை, தியானம் காரணமாக இருக்கு அங்கே அப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. பதங்கள் பாருங்கோ, உபாசக இவ, உபாசகர் மாதிரி, தியாயன்னு, ஓகே, இந்த தியாயன்னு யார் இங்கே இவன்னு சொன்னதுனால ஞானி அப்படி தியானம் பண்ணுறதுன்னா வைல் மெடிடேட்டிங் லௌகிக்கம் யதி விஸ்மரேத், லௌகிக்கம் இந்த வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் விஸ்மரேத், ஹேப்பன்ஸ் டு ஃபர்கெட், மறந்துடுவானா. எதி ஒருவேளை நீ அப்படி கேட்டால், விஸ்மிருதி தூ சா தியானாத், சரி, எதி இஃப் நீ அந்த மாதிரி நினச்சி கேட்டால், ஓகே, இஃப் ஹேப்பன்ஸ் டு ஃபர்கெட், ஞானி கூடன்னா விஸ்மரதி ஏவ தூ சா, அப்படின்னா லெட் ஹிம் ஃபர்கெட், விஸ்மரித்தேவ தூ, மறந்து போட்டோமே பரவாயில்ல, எனிஹோ அப்படின்னு. சா விஸ்மிருதி, சா விஸ்மிருதி அன்னா அந்த விஸ்மிருதி అనేది உபாசகனுக்கு ஏற்படுற விஸ்மிருதி అనేది தியானாத், தியானத்தினால, தியானம் அనే கர்மத்தினால. ஏன்னா உபாசனா தியானம் అనేది கம்சன்றது கர்ம, தியானாத் ந வேதனாத், நாட் டியூ டு தி நாலெட்ஜ். வேதனம்னா இங்கே தமிழ் வேதனம் கிடையாது, ரொம்ப வேதப்படுத்துகிறான். வேதனம்னா இங்கே சிந்தனைனால, தெரிஞ்சுக்கினதுனால, அறிவு ஏற்பட்டதுனால. அதனால் இவருக்கு தியானம் பண்ணிதான் கண்ணு மூடிதான் இருந்து அப்படி அந்த நிஷ்டையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தானு ஒன்று தான், இல்லையானு ஒன்று தான், நான் தொடலையே, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே, நான் பாரமார்த்திக சத்தியம், ஹையர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி நான், அதுதான் அந்த கன்விக்ஷன், அந்த அபரோக்ஷ அனுபூதி, அதுக்கு பேர் தான் ஞான நிஷ்டை அப்படின்னு சொல்லி அந்த டிஃபரன்ஸ் பற்றி சொன்னார். அடுத்த வகுப்பில் இன்னும் கூட நல்ல அழகான கேள்விகள் எல்லாம் வரும், அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.